அருமை தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய வணக்கம். உண்மையிலேயே நான் இப்பொழுது அலசப்போவது ஒரு அலசல் தான். இதை நிச்சயமாக நீங்கள் அலசி பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதாவது நமது தேர்தல் அமைப்பில் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அமைப்பில் நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே நுழையுது. அதில் ஒரு பிரச்சனை தான் இந்த சாதிய அடிப்படையிலான தேர்தல் முறை. இப்போ நமக்கு என்ன தான் வெளியே சொல்லிக்கிட்டாலும், நம்ம ஜாதிய அடிப்படையில் பண்ணலை வைக்கலைன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும், உண்மையிலே நடப்பது என்ன? சாதிய அடிப்படையில் தானே தேர்தல் நடக்கிறது. உண்டா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். குறிப்பிட்ட ஜாதியினர் எந்த மெஜாரிட்டி இருக்காங்களோ அங்கே அந்த வேட்பாளர் தான் நிறுத்தப்படுவார். இதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது ஒரு நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லை. அப்போது இதுக்கு அப்பாற்பட்ட மற்ற ஜாதியினர் ஓட்டு போடணும், அவங்களுக்கு வாக்களிக்கணும். ஆனால் அவங்க நிற்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், அவங்க மனசு என்ன பாடுபடும். நமக்கு தேர்தலில் வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அதாவது அவர்களை தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் நான் உறுப்பினர் ஆகிறதுக்கு சட்டமேலவைக்கு நிற்கிறதுக்கு, சட்டமன்றத்துக்கு நிற்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. இது எவ்வளவு அவலமான ஒரு நிலைமை. இந்த நிலைமை நல்ல விஷயமா? தேர்தல் நடந்து இந்த தேர்தல் முறை எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 75 வருஷம் ஆகியாச்சு கிட்டத்தட்ட. 75 வருஷத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமலே இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளவு துன்பமான விஷயம் அந்த ஜாதியினருக்கு. ஜாதிய கட்டமைப்பை அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம மாற்றி கொண்டு வந்துட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணுமா இல்லையா? கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுக்கப்பட வேண்டும். அப்போது இது இப்போ சமீப காலமாக வந்த விஷயந்தான். இந்த சாதிய கட்டுப்பாடு அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்துறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 1967க்கு பிறகு தான். ஐயா கருணாநிதி தான் இதுக்கு முதல் காரணம். அவர் தான் ஜாதி அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்தி முதல்ல காமராஜரை தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதை செய்துட்டார். அவர் தான் செய்தார், முழுக்க அவர் தான். அப்போ அதே மாதிரி நிறைய தமிழ்நாடு முழுவதும் நிறைய தொகுதிகளில் இந்த அடிப்படையில் தான் நடந்தது. அப்போது ஒரு குறிப்பிட்ட மேற்சாதின்னு சொல்ல முடியாது, நிறையா இருக்கக்கூடிய சமூகத்துவம் பிரதிநிதித்துவம் பெற்று, அப்படி தானே? நிறைய இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பிரதிநிதிகள் உள்ளே போயிடுவாங்க சட்டசபைக்குள்ளே. மைனாரிட்டியாக இருக்கிறவங்க, குறையாக இருக்கிறவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுமா கொடுக்காண்டாமா? கண்டிப்பாக கொடுக்கணும்ல. மீனவர்கள் இருக்காங்க, அப்புறம் ஆசாரி இருக்காங்க, பிள்ளைமார் இருக்காங்க, பிராமின்ஸ் இருக்காங்க. இப்படி எத்தனையோ சின்ன சின்ன சமூகங்கள் அதாவது லட்சக்கணக்கில் வாழ்வாங்க. அவங்க பறந்து வாழ்வாங்க. இப்போ பட்டியல் இனத்தவர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பெர்சன்டேஜ் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு பட்டியல் இனத்தவர்களுக்குன்னு கோட்டா ஒதுக்கியிருக்காங்க, பெர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்கு. ஆனால் மற்ற ஜாதியினருக்கு, மற்ற குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஜாதியினருக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லையே. அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன ரெண்டாவது தர குடிமக்களா? இல்லை. அவங்களுக்கும் தே மஸ்ட் ஆல்சோ பி ரெப்ரசன்டட். அவங்களும் கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் பெற வேண்டும். அது எப்படி சாத்தியம்? இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் அது முடியுமான்னு சொன்னால் முடியாது. ஏன் முடியாது? கண்டிப்பாக ஒரு தொகுதியில் மெஜாரிட்டி எந்த ஜாதி இருக்குதோ அந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் எம்எல்ஏ வருவாங்க. அதை மாற்ற முடியாது. அங்கே இன்னொரு ஆசாரியை கொண்டு நிப்பாட்டினா ஜெயிக்க முடியுமா? ஒரு மைனாரிட்டியை நிப்பாட்டினா ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? இதுக்கு தீர்வு இல்லைன்னு நினைக்காதுங்க, தீர்வு இருக்குது. அதாவது மீண்டும் மேலவையை கொண்டு வருவது, சட்ட மேலவையை மீண்டும் கொண்டு வந்தால் இதில் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க முடியும். அதாவது எல்லா கட்சியிலையுமே எல்லா சாதியினரும் இருப்பாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, இல்லை ஏனைய கட்சிகளும் சரி, எல்லா கட்சியிலையும் எல்லா ஜாதியினரும் இருப்பாங்க. அப்போது அந்த கட்சியில் இருந்து அந்த ஒரு ஜாதியினரை, குறிப்பிட்ட ஜாதியினரை, குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஜாதியினருக்கு நம்ம பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு நினச்சா அது முடியும் தானே? அவங்க நினச்சா முடியும்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்ல. அதுக்கு தான் சட்ட மேலவை இருந்தால் அது முடியும். எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து, மற்ற ஜாதி எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள சாதியை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டை எம்எல்சி ஆக்கலாம், சட்ட மேலவை உறுப்பினராக மாற்றலாம். அவங்க எண்ணிக்கை குறைவு தான், ஆனால் அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைச்சிரும்ல. அவங்களும் நாளைக்கு ஒரு அமைச்சராக வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறத.
அப்போ அவங்க என்ன புறக்கணிக்கப்பட்ட ஜாதியா? இல்லை. அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த வாய்ப்பு கொடுக்கணும்னா நாம் மீண்டும் சட்ட மேலவையை கொண்டு வர வேண்டும். 1986 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அந்த சட்ட மேலவை என்று மேலவை அபாலிஷ் பண்ணப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியில். அது பாராளுமன்ற அப்ரூவல் வாங்கி ஜனாதிபதி கையெழுத்தாகி அது ஒழிக்கப்பட்டது அன்று. ஆனால் இன்று அது தேவை இருக்கிறது. இல்லை என்றால் இந்த ஜாதியவாதம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்றுவிடும். அதனை நாம் தவிர்க்க வேண்டும். அதனை தவிர்க்க வேண்டும் என்றால் இது போன்ற இந்த அமைப்புகள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். சட்ட மேலவை, எம்எல்சி என்று சொல்வார்கள், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவர்கள் திரும்பவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். காரணம், இதன் மூலமாகத்தானே திமுகவே ஆளுங்கட்சி எனும் அந்தஸ்தில் முதல் அமர்ந்தது. பேரறிஞர் அண்ணா எப்படி வந்தார்? எம்எல்சியாகத்தானே நுழைந்தார். அவர் 67 எம்பியாக இருந்தார். எம்எல்சியாக இல்லை, எம்எல்ஏவாகவும் இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவரை முதலமைச்சர் ஆக்கணும். அது பெரிய கதை. அவர் முதலமைச்சராக வந்த கதை பெரிய கதை. புறவாசல் என்றி ஒளியாய் எப்படி வரலாம்னு இங்கே இருந்தவர் கேட்டார். மிகப்பெரிய அறிவாளி இருக்கார் இல்லையா, முத்தமிழறிஞர். அவர் கேட்டார், அது என்ன புறவாசல் என்று. ஆனால் வீட்டுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டார், வெளியே தெரிஞ்சால். ஏன்னா எல்லாரும் அண்ணாவை தான் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க. மெம்பர்கள் அவ்வளோ வருமே, சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோவும் அண்ணாவை தான் முதலமைச்சர்னு நினச்சாங்க. எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லும்போது சட்ட மேலவை மூலம் வருகிறார்னு சொல்லி சட்ட மேலவை மூலமாக அவர் முதல்வராக வந்தார். இது நடந்த வரலாறு. அப்போது அதுக்கு பிறகு எம்ஜிஆர் பீரியடில், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பீரியடில் அது ஒழிக்கப்பட்டது. மீண்டும் அதனை கொண்டு வர வேண்டும். மீண்டும் கொண்டு இந்த குறைந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆசாரி போன்ற சமூகம், ஆசாரி, மீனவர்கள், பிள்ளைமார்கள், பிராமின்ஸு, இப்படிப்பட்ட சமூகம், இன்னும் பெயரிட முடியாத, பெயர் தெரியாத நிறைய சமூகங்கள் இருக்குது. அவங்கள எல்லாம், மலை ஜாதியினர், அவங்கள எல்லாத்தையுமே இந்த கேட்டகரியில் நம்ம ஒரு அந்தஸ்து கொடுத்துடலாம், உறுப்பினர் அந்தஸ்து கொடுத்துடலாம். அவங்களும் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதற்காக இந்த சட்டத்தை மீண்டும் சட்ட மேலவை கொண்டு வரப்பட வேண்டும். தயவு செய்து இதனை வாசிக்கும், இதனை பார்க்கும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவதோடு மட்டுமல்லாமல் இதனை பகிரவும் வேண்டும். அப்பொழுதுதான் இது செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இது போன்ற கருத்துக்களை நீங்கள் பகிர வேண்டும். அது மட்டுமல்லாது இது போன்ற கருத்துக்கள் இன்னும் நிறைய அரசியல் செய்திகள் வரும். நீங்கள் எனது சேனலை சிந்தியுங்கள் என பெயரில் வைத்துள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். இது போன்ற செய்திகள், பழைய செய்திகளும் புதிய செய்திகளும் நிறைய வரும். உங்களுக்கு பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி.